ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ் வள்ளல் மலரடி வாழ்வார். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை அன்னவரையத்தால் பெற்ற அருட்பிரகாச எம்பெருமானே உன்னார் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன். தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை நம்மவருக்கு இனிய புத்தாண்டு தைப்பூச பொங்கல் விழாவை கொண்டாடி எந்நாளும் எல்லா உயிரும் இன்பமாக அல்ல, எந்நாளும் எல்லா உயிரும் இன்பமாக வாழ எல்லாம் அல்ல இயற்கை உண்மை கடவுளிடம் விண்ணப்பம் செய்யும் சிற்றடிய தயவு. நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் 24வது பாடலில் மண்பூத முதற் சக்தி ராமலிங்காபயம். மண்பூத முதற் சக்தி வாளணுவில் அணுவாய் மதித்த அதன் உள்ளொளியாய் அவ்வொளிக்குள் ஒளியாய் என்பூத ஒளிக்குள் இலங்கு வெளியாய் அவ்வியல் வெளிக்குள் ஓர் வெளியாய் இருந்த வெளிநடுவே பண்பூத நடம்புரியும் பதப்பெருமை எவரும் பகுத்துரைக்க முடியாதேல் பாதமலர் என் தலைமேல் நண்புற வைத்தருளும் நடராஜ பெருமான் நல்ல செயல் வல்லபம் ஆர் சொல்வார் கான் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார். இதற்கு முன் 23ஆம் பாடலில் இயற்கை ஒரு வாளணு சக்தி இயலாய் என கூறினார்கள். பெருமான் அணுவை பற்றி உரைநடை பகுதியில் 353ஆம் பக்கம் பூத ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் 7 வகையாக பிரியும். அவையாவன வாளணு, திரவ அணு, குரு அணு, லகு அணு, அணு, பரமாணு, உபு அணு. மேற்படி அணுக்கள் அனந்த வண்ண வேதமாயிருக்கும் என குறிப்பிடுகிறார்கள். வாளணு என்பது கடவுள் சக்தி. இதனை தேவர் கடவுள் வாழ்த்து 2வது குறளில் கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின் என்பார். வெளி என்பது வெற்றிடம் ஃபேஸ். அதன் உள் ஒளி என்பது லைட்ஸ் உள்ளது. ஒரு வெளி என்றால் அங்கு கடவுள் ஒளியும் உள்ளது. மண்பூத முதற் சக்தியாய் அகவல் வரி 388 மண்ணொளி சக்திகள் மண்கரு சக்திகள் நெருக்கமாக அன்னுற அமைத்த அருட்பெருஞ்சோதி என்கின்றார் நம் ஐயா. உதாரணம் மண்ணில் நெல் விளைகிறது. அதன் உள் திரும்ப முளைக்குமாறு அதன் உள் கரு சக்தி உள்ளது. இதுபோல் நீரின் சக்தி, நெருப்பின் சக்தி, காற்றின் சக்தி, வெளியின் சக்தி, எல்லாவற்றின் இறைவனின் சக்தி அதாவது ஆற்றல் உள்ளது. அறிவு கிடையாது. வாளணுவில் அணுவாய் மதித்த அதன் உள் ஒளியாய். வாளணுவாகிய கடவுள் ஆற்றல் நெல்லில் உள்ளது. அது உணவாகி உண்ணும்போது அந்த உணவு ரசம், இரத்தம், கொழுப்பு, மாமிசம், எலும்பு சோறு, சுக்கிலமாக மாறுகிறது. இந்த வாளணுவில் அணுவாய் மதித்த அதன் உள்ஒளி. ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் ஒளிப்பொருள். இங்கு இறையாற்றலால் இந்த ஆற்றல் அறிவு ஒளி பெறுகிறது. அவ்வொளிக்குள் உள் ஒளியாய் இந்த கரு ஆன்மனு ஒளி. அந்த ஒளிக்குள் ஒளியாய் கடவுள் இயற்கையில் கருணை எனும் குணத்துடன் ஆன்ம அறிவாய் உள்ளார். இது பிறக்கும் போதே உள்ள அறிவு. இதனை 3947ஆம் பாடலில் திருத்தகு வேதாந்தமோடு சித்தாந்தமெல்லாம் திகழ்கின்ற அந்தமெல்லாம் தேடையும் கண்டறியா ஒருத்தனை உள்ளொளியை ஒளிர் உள்ளொளிக்குள் ஒளியை உள்ளபடி உள்ளவனை என பதிவு செய்கிறார். என் பூதத்து அவ்வொளிக்குள் இலங்கும் வெளியாய் இருள்வெளி, மண்வெளி, நீர்வெளி, நெருப்புவெளி, காற்றுவெளி, ஆகாயவெளி, விந்துவெளி, நாதவெளி ஆகிய 8 நிலைகளில் இருள்வெளியில் இலங்கும் விளக்கமாய் தெரிதல்
ஆன்ம அறிவே இல்லாமல் உள்ளது. மண் பிரம்மவெளி படைக்கும் வெளியில் ஒளியாய் உள்ளார். விஷ்ணுவெளி படைத்து காக்கும் வெளியில் ஒளியாய் உள்ளார். நெருப்பு ருத்ரன் படைத்து காத்து அறிந்த அனுபவம் மறைகிறது. காற்று மகேஸ்வரன் படைத்து காத்து மறைத்து அழித்தல் வெளியில் ஒளியாய் உள்ளார். ஓர் உயிர் வாழ்கிறது. சுவாசம் நின்றால் மறைந்து விடுகிறது, அழிந்து விடுகிறது. ஆகாய வெளியில் எல்லாமே அங்கிருந்து வந்தால்தான் அங்கும் ஒளி உள்ளது. இதனை மகாதேவ மாலையில் வானே அவ்வான் உலவும் காற்றே, காற்றின் ஒரு நெருப்பே, நெருப்பு நீர் வடிவே, நீருள் தானேயும் புவியே, புவியீர் தங்கும் தாவர சங்கமமே, சாற்றுகின்ற ஊனே, நல் உயிரே, உள் ஒளியே, உள்ளத்து உணர்வே, அவ்வுணர்வு கலந்து ஊறுகின்ற தேனே, முக்கணியே, செங்கரும்பே, பாகின் தூஞ்சுவையே, சுவையனைத்தும் திரண்ட தேவே என பதிவு செய்கின்றார் நம் ஐயா. நாதவெளி ஆற்றல் இயங்குவதில் உள்ள ஒளி, இயங்குவதில் உள்ளொளியாய் உள்ளார். விந்துவெளி அறிவு இயக்க ஒளி, ஒளியாய் உள்ளார். இவ்வாறு என்பூத வெளிக்குள் இலங்கு வெளியாய் அவ்வியல் வெளிக்குள் ஓர் வெளியாய் இருந்த வெளிநடுவே. புவியியல் இந்த பூமியை பற்றி கூறும்போது, பூமியில் உயிர் வாழுகிறது. அந்த வாழக்கூடிய உயிர் துன்பம் இல்லாமல் வாழ ஒரு இயல் தேவை. அது தயவு இயல். இந்த தயவுகளை பின்பற்றி எந்த துன்பமின்றி எண்ணிய வாவும் வழங்க இயற்கை உண்மை கடவுள் தயாராக உள்ளார். இந்நிலையை அகவலில் அனைத்தும் துன்பமிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெருஞ்சோதி என்கின்றார். தயவு வெளியில் இருந்த வெளிநடுவே. நடராஜபதி மாலை 18ஆம் பாடலில் ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையை அளக்க முடியாது. அதுபோல் கோடி அண்டம் உள்ளது. அதற்குரிய சக்தி ஆற்றல், சத்தல், ஆற்றலை இயக்குபவர் உள்ளவர். இவ்வாறு ஒரு அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே என்கின்றார் ஐயா. பண்பூத நடம்புரியும் பண்பூத நடம்புரியும் பிரம்மவெளி தொடங்கி நாதவெளி வரை 7 நிலை கடைந்து உலகுகளை காப்பாற்ற ஏகா அநேகானை வேத்திடும் மறைக்கு எட்டாத நிலையே நான் எட்டிய பொன் மலையே என்கின்றார். மனையக்கமாகிய நாதம் கடந்து நிறைந்து நின்மயமாக ஒளி இயக்கமாகிய அறிவு மார்க்கம் கூறுகிறார். பண்டமாற்று முறையாக சிறிய தயவு கொண்டு பெரிய தயவை பெற்று கடவுளை ஆன்ம அறிவை கொண்டு அறிந்து கடவுள் நிலையறிந்து அம்மயமாகலாம் என்கின்றார். அப்பேற்பட்ட இயற்கை உண்மை கடவுள் அருட்பெருவெளியில், அருட்பெரும் உலகத்து, அருட்பெரும் தளத்து, மேல்நிலையில், அருட்பெரும் பீடத்து, அருட்பெரும் வடிவிலே, அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே, அருட்பெரும் நிதியே, அருட்பெரும் சித்தியன் அமுதே, அருட்பெரும் களிப்பே, அருட்பெரும் சுகமே, அருட்பெருஞ்சோதி அரசே என போற்றுகிறார். பதப்பெருமை அருட்பெருஞ்சோதி பேரொளி பேரறிவு. அவர் பெருமையை இதுவரை ஆய்வு செய்து உணர முடியவில்லை. ஆனால் பதமலர் என் தன் தலைமேல் நண்புற வைத்தருளும் நடராஜ பெருமான். நண்புற அவர் அருள் முழுவதும் கொடுத்ததால், அதாவது தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் எந்தனை வேதித்த என்தனி அன்பே என்பார். பாதமலர் அவருடைய பேரொளி என் தலைமேல். இவர் ஆன்மாவுள் எவ்வாறு கூடியது? இறைவன் எல்லா உயிரின் உள்ளார். உயிரின் முதல் துன்பம் பசி. பசிக்கு உணவுங்களை பசியை போக்குபவரை கடவுள் மாதிரி காப்பாற்றினர் என்பது உலக வழக்கு. இறை என்பது நுண்ணுணர்வு. இறை என்பது உணவு. இறைவனுக்கான இறையாகிய உணவை ஏழைகள் பசிபோக்க அன்னவிரயம் செய்தார். இவருக்கு ஆற்றல் கூடியது. ஆற்றலை கடவுளின் உபகார சக்தி ஆண்மொழியுடன் கூட்டியது. இவர் சார் உலக வாதனை கடந்து அருள் அறிவு பெறுகிறார். அப்போது இவர் பெற்ற ஆற்றலை மதிக்காமல் ஆண்டவரிடத்து அன்பும் உயிர்கள் வாழ்த்தையும் கொண்டு இவர் பாடுபட அவர் தானே வந்து இவர் ஆன்ம ஒளியுடன் 30/1/1874 இரவு 12 மணி தைப்பூச நன்னாளில் அருள் ஒளி கூடியது. அதனால் இறைவனே அருள் ஒளி அடைந்தனை, அருளமுது உண்டனை, அருள்மதி வாழ்கவென்ற அருளிய சிவமே, அருள்நிலை பெற்றனை, அருளொளி உற்றனை, அருளரசு ஏற்றுக என்று அருளிய சிவமே என்கின்றார். மேலும் தங்கோல் அளவது தந்தருட் ஜோதி செங்கோல் செலுத்து என கூறி
தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையாகிய இயற்கை உண்மை கடவுளே என இறைவனை போற்றுகிறார். நல்ல செயல் வல்லபம் ஆர் சொல்வார்? நான் உரைக்கும் வார்த்தையாகும் நாயகன் தன் வார்த்தை. நல்ல செயல் பரவாகார செயல் நீ செய்தா உனக்கு ஆற்றல் கூடும். வல்லபம் அந்த ஆற்றல் பெறுகின்ற அபரிதமான சக்தி, கர்ம சக்தி, யோசக்தி, ஞானசக்தி, 448 கோடி சக்தி, கூட்டுரு சக்தி, அறிவுறு சக்தி அனந்த கோடி பெற்றவராகிய நம் ஐயாவால் மட்டுமே எல்லாமுள்ள இயற்கை உண்மை கடவுளை பற்றி கூற முடியும். மற்ற யாராலும் கூற முடியாது என இறைவன் பெருமையை பறைசாற்றுகிறார் நம் பெருமான் ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.